அபிஷேக பிரியன் சிவபெருமான். கோடை வெயிலிலிருந்து தப்பிக்க நாம் பலவிதமான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். அதுபோல நாம் வழிபடும் தெய்வங்களுக்கும் கோடை வெயில் தோஷத்தை நிவர்த்தி செய்ய சிறப்பு ஏற்பாடுகள் செய்வதுண்டு. இதற்கான பூஜை முறைகளை நம் முன்னோர்கள் ஏற்படுத்தியுள்ளனர். பொதுவாக அக்னி நட்சத்திரம் என்பது சூரிய பகவான் பரணி நட்சத்திரத்தின் 3ஆம் பாதத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரத்தின் முதல் பாதத்தை கடக்கும் வரையிலான நாட்களை குறிக்கும். அதாவது சூரிய பகவான் 20 டிகிரியிலிருந்து 43 டிகிரி வரை பயணிக்கும் காலமாகும். இந்த காலகட்டத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். சிவபெருமானை பொறுத்தவரை அவருக்கு வெப்பம் என்பதே பிடிக்காது. அவர் குளிர்ச்சியை விரும்புபவர். இதன் பின்னணியில் ஒரு புராண கதை உள்ளது. அமிர்தம் எடுப்பதற்காக பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்தனர். அப்போது ஆலகால விஷம் தோன்றியது. இதனால் தேவர்களை காப்பாற்றுவதற்காக சிவபெருமான் அந்த ஆலகால விஷத்தை எடுத்து குடித்து விட்டார். இதன் காரணமாக சிவபெருமானின் உடல் முழுவதும் வெப்பம் பரவியது. அவரது நெற்றிக்கண்ணும் வெப்பத்தால் தகித்தது. இதனால் சிவபெருமான் தலையில் கங்கையையும் நிலாவையும் சூடினார்கள். அப்படி இருந்தும் சிவபெருமானின் உடல் வெப்பம் குறையவில்லை. இதனால் அவர் உடல் சூட்டை தணிக்க அபிஷேகங்கள் செய்தனர். இடைவிடாது செய்யப்பட்ட அந்த அபிஷேகங்கள் காரணமாக சிவபெருமான் அபிஷேக பிரியராக மாறினார். சிவபெருமானுக்கு நாம் எந்த அளவுக்கு அபிஷேகம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் உடலும் உள்ளமும் குளிர்ச்சியாகி மனமகிழ்ந்து நமக்கு நல்ல வரங்களை தந்தருள்வார் என்பது பக்தர்கள் நம்பிக்கையாகும். எனவே அக்னி நட்சத்திர நாட்களிலும் சிவபெருமானை குளிர்ச்சிப்படுத்தும் விதமாக அபிஷேகங்கள் செய்வார்கள். அதில் முக்கியமானது தாரா அபிஷேகமாகும். சிவபெருமானின் உஷ்ணம் தணிக்கும் தாரா அபிஷேகம். தாரா அபிஷேகம் என்பது சிவலிங்கத்திற்கு மேல் ஒரு பாத்திரம் கட்டி அதன் அடியில் சிறு துளையிட்டு அதிலிருந்து சொட்டு சொட்டாக லிங்கம் மீது தண்ணீரை விழ செய்வதாகும். இந்த தாரா அபிஷேகத்திற்காக பெரும்பாலும் கூம்பு வடிவ செம்பு பாத்திரத்தை பயன்படுத்துவார்கள். அதில் நிரப்பப்படும் தண்ணீரில் பன்னீர், பச்சை கற்பூரம், ஏலக்காய் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் சேர்க்கப்படும். அந்த நறுமண தண்ணீர் சொட்டு சொட்டாக விழும்போது சிவபெருமானின் உஷ்ணம் தணிந்து குளிர்ச்சியாகி விடுவார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் அக்னி நட்சத்திர நாட்களில் தினமும் ஜலதாரை எனப்படும் தாராபிஷேகம் செய்யப்படுகிறது. காலை 10 மணிக்கு உச்சிக்கால பூஜையின் போது அண்ணாமலையார் மீது தாராபிஷேகம் பாத்திரம் தொங்க விடப்படும். சாயங்காலம் சாயரட்சை பூஜை நடக்கும் வரை அண்ணாமலையார் மீது சொட்டு சொட்டாக தாரா பாத்திரத்திலிருந்து தண்ணீர் விழுந்து கொண்டே இருக்கும். அந்த சமயத்தில் வாசனை திரவியங்கள் கலந்த தண்ணீரை அண்ணாமலையார் முழுமையாக பெற வேண்டும் என்பதற்காக பெரிய அளவில் அலங்காரம் செய்ய மாட்டார்கள். அண்ணாமலையாருக்கு வழக்கமாக சாற்றப்படும் கிரீடம், நாகபானம், கவசம் உள்ளிட்டவை தாராபிஷேகம் சமயத்தில் இடம்பெறாது. இதன் காரணமாக தாராபிஷேகம் தண்ணீரை பெற்று அண்ணாமலையார் குளிர்ச்சி பெறுகிறார். அண்ணாமலையாரை குளிர்விக்கும் தாராபிஷேகம். சைவத்தில் சிவபெருமானே நாம் வாழும் உலகமாக கருதப்படுகிறார். சிவபெருமானின் உக்கிரம் தணிய வேண்டுமானால் பூமி குளிர வேண்டும். இதை கருத்தில் கொண்டும் அக்னி நட்சத்திர நாட்களில் சிவபெருமானுக்கு தாரா அபிஷேகம் செய்யப்படுகிறது. தாரா அபிஷேகம் செய்யப்படுவதால் திருவண்ணாமலை ஆலயத்தின் தினசரி வழிபாட்டு முறைகளில் எந்தவித மாற்றமும் செய்ய மாட்டார்கள். வழக்கமான நேரங்களில் உரிய வழிபாட்டை செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக லிங்கத்திற்கு சந்தன பொட்டு வைத்து ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி வரும் தண்ணீரை ஊற்றி அபிஷேகம் செய்தாலே பலன் கிடைக்கும் என்பார்கள். ஜலதாரை எனப்படும் தாரா அபிஷேகம் செய்யும் போது அண்ணாமலையார் மனம் குளிர்ந்து அதிகமான பலன்களை வாரி வழங்குவார் என்பது நம்பிக்கையாகும். தாரா அபிஷேகம் செய்ய தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து உதவி செய்தால் குழந்தை இல்லாதவர்களுக்கு சந்தான விருத்தி ஏற்படும், நோய்கள் நீங்கும். சர்க்கரை கலந்த பாலை தாராபிஷேகம் செய்தால் கெட்ட சக்திகள் நம்மை அணுகாது. தீய எண்ணத்துடன் நம்முடன் பழகுபவர்கள் விலகி சென்று விடுவார்கள், பயம் நீங்கும். தாரா அபிஷேகம் தவிர பொதுவாக சிவபெருமானுக்கு தேன் அபிஷேகம் செய்தால் தோல் நோய் குணமாகும். கரும்புசார் அபிஷேகம் செய்தால் முக்தி பெறலாம். அக்னி நட்சத்திர நாளில் செய்யும் அபிஷேகங்களின் பலன்கள். இதுபோல அக்னி நட்சத்திர நாட்களில் எந்தெந்த பொருட்களால் அபிஷேகம் செய்தால் என்ன பலன் பெறலாம் என்று நம் முன்னோர்கள் வரையறுத்துள்ளனர். அருகம்புல் தண்ணீரால் சிவாபிஷேகம் செய்தால் நஷ்டமான பொருட்கள் திரும்ப கிடைக்கும். நல்லெண்ணெய் அபிஷேகத்தினால் நோயற்ற வாழ்வு கிடைக்கும். பசும்பால் அபிஷேகத்தினால் அனைத்து வித நன்மைகளும் கிடைக்கும். தயிர் அபிஷேகத்தினால் பலம், ஆரோக்கியம் கிடைக்கும். பசுநெய்யினால் அபிஷேகம் செய்தால் செல்வ செழிப்பு உண்டாகும். சர்க்கரை அபிஷேகம் துக்கத்தை போக்கும். புஷ்ப ஜலத்தினால் அபிஷேகம் செய்தால் லாபம் வரும். இளநீரினால் அபிஷேகம் செய்தால் சகல சம்பத்தும் கிட்டும். உத்ராட்ச ஜலத்தினால் அபிஷேகம் செய்தால் ஐஸ்வர்யம் கிட்டும். அரைத்தெடுத்த சந்தனத்தால் அபிஷேகம் செய்தால் புத்திர பாக்கியம் கிட்டும். வில்வ ஜலத்தினால் அபிஷேகம் செய்தால் போக பாக்கியங்கள் கிட்டும். அன்னத்தினால் அபிஷேகம் செய்தால் அதிகாரம், மோட்சம் மற்றும் தீர்க்காயுள் கிட்டும்.
திராட்சை ரசம் கலந்த தண்ணீரால் அபிஷேகம் செய்தால் எல்லாவற்றிலும் வெற்றி உண்டாகும். பேரிச்சம்பழம் ரசத்தினால் அபிஷேகம் செய்தால் எதிரிகள் இல்லாமல் போவர். நாவல் பழ ரசத்தினால் அபிஷேகம் செய்தால் வைராக்கியம் கிட்டும். மாம்பழ ரசத்தினால் அபிஷேகம் செய்தால் தீராத வியாதிகள் தீரும். மஞ்சள் நீரினால் அபிஷேகம் செய்தால் மங்களம் உண்டாகும். எலுமிச்சப்பழ தண்ணீர் கொண்டு அபிஷேகம் செய்தால் ஆத்ம ஞானம் உண்டாகும். பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்தால் மனதைரியம் பெறலாம். தயிர் அபிஷேகத்திற்கு உதவினால் குடும்பத்தில் செல்வம் பெருகும். இளநீர் அபிஷேகம் செய்தால் மகிழ்ச்சி உண்டாகும். பசுனை கொண்டு அபிஷேகம் செய்தால் சுகமான வாழ்வு அமையும். அக்னி நட்சத்திர நாட்களில் உங்களுக்கு வசதியான ஒரு நாளில் அண்ணாமலையாருக்கு இந்த அபிஷேகங்களை செய்யலாம். அக்னி நட்சத்திரத்தில் சிவனடியார்களுக்கு உதவுங்கள். அக்னி நட்சத்திரம் நிறைவு பெறும்போது கடைசி 3 நாட்களில் 1008 கலசாபிஷேகம் செய்வார்கள். காலை 10 மணிக்கு உச்சிக்கால பூஜை தொடங்கும் போது 1008 கலசாபிஷேகத்தை நடத்துவார்கள். 1008 கலசங்களில் நிரப்பப்பட்ட நீரை அண்ணாமலையாருக்கு அபிஷேகம் செய்வதை நேரில் பார்ப்பது அளவு கடந்த புண்ணியத்தை தரும். அக்னி நட்சத்திர நாட்களில் அண்ணாமலையாரை குளிர்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காக மதியம் தயிர் சாதத்தை நைவேத்தியமாக படைப்பதும் வழக்கத்தில் உள்ளது. அக்னி நட்சத்திர நாட்களில் அண்ணாமலையாருக்கு மட்டுமின்றி அவரது அடியார்களுக்கும் உதவி சேவை செய்தால் அபரிமிதமான பலன்களை பெற முடியும். திருவண்ணாமலையில் நூற்றுக்கணக்கான சிவனடியார்கள் உள்ளனர். ஒரே ஒரு சிவனடியாருக்கு அக்னி வெயிலை சமாளிக்க நீங்கள் குடை வாங்கி கொடுக்கலாம். கதராடை, செருப்பு, விசிறி போன்றவை வாங்கி கொடுக்கலாம். சிவனடியார்கள் மனம் குளிர்ச்சி அடைந்தால் அண்ணாமலையாரும் மனம் குளிர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஏனெனில் அண்ணாமலையார் இன்றும் அங்கு மிகுந்த அருளாற்றலுடன் பக்தர்களுக்கு ஆசி வழங்கி முக்தி பாதைக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார். அவர் மீது நம்பிக்கை வைத்து சென்றால் நிச்சயம் நல்லதே நடக்கும். நம்பிக்கை இல்லாமல் தவறாக நடந்து கொண்டால் தக்க தண்டனை கிடைக்கும்.